தமிழ்நாட்டுல எத்தனையோ மாஃபியா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, யாருமே ஆராய்ச்சி பண்ணல. இன்னைக்கு புதுசா விஜயண்ணா ரூட் மாஃபியா ஆட்சியை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் மக்களுக்கு தெரியாத ஒரு சில மாஃபியாக்களை சொல்றேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனையோ மாஃபியா இருக்கு. இப்ப முக்கியமான ஒரு சில மாஃபியாக்கள் நான் சொல்றேன். அதாவது மணல் மாஃபியா. மணல் மாஃபியா அரசாங்கத்துக்கு தெரியாம எத்தனை இடத்துல மணல் கடத்திக்கிட்டு இருக்காங்க. நீர்நில வளங்களை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்காம மணல்களை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மணல் அள்ளணுமோ அந்த அளவை விட அதிகமாவே மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட விவசாய தன்மையை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. லிக்கர் மாஃபியா. லிக்கர் மாஃபியா எத்தனை பேர் குடிபோதையினால அடிமைப்பட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்ட்டு இருக்கப்ப அரசாங்க நிர்ணயின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை வச்சு நம்ம அதாவது போதை பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. மது பாட்டில்களை வித்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட டயத்தை தவிர அதுக்கு இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பிளாக்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. போன ஆட்சியில எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ட்ரக் மாஃபியா. ட்ரக் மாஃபியா நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல வெளியில என்ன விற்பாங்க? ஸ்கூல் படிக்கிற காலத்துல வெளியில குச்சி மிட்டாய் விற்பாங்க, மாங்காய் விற்பாங்க, கொய்யாக்காய் விற்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இப்ப ஸ்கூலுக்கு வெளியே கூலி வித்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு சிகரெட்ல இருந்து எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக் மாஃபியா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப எஜுகேஷனல் மாஃபியா. குழந்தைங்க நல்லபடியா நல்ல கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லாத காரணத்தினால பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. அங்க 3 மொழிகள் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு. ஆனா இங்க 2 மொழிகள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தான் படிக்கல, நம்ம பசங்களாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்ம சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் சேர்த்தா அங்க தமிழ்நாடு அரசுங்க முறைகேடான தமிழ்நாடு அரசு இவ்வளவுதான் பிரைவேட் ஸ்கூல்ல அமௌண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் இருக்கு. அதை மீறி அதிகமான பணம் வசூல் பண்றாங்க. சேர்க்கைக்கு ஒரு பணம் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் மாஃபியா. ஹாஸ்பிட்டல்ல ஆர்கானிக் ஆர்கன்ஸ் திருடி வித்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும். பணம் பத்தும் செய்யுன்ற மாதிரி பணம் கொடுத்தா எந்த ஆர்கன்ஸ் வேணாலும் ஏழை மக்களோட அந்த ஏழ்மை தன்மைய அவங்க அந்த அறியாமைய பயன்படுத்தி அவங்ககிட்ட அதிகமான பணம் வசூல் பண்றாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆர்கன் திருடி விற்கிறாங்க. பணம் கொடுக்குறியா, ஏகப்பட்ட இடத்துல என்னென்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு கிட்னில இருந்து, இதயத்துல இருந்து, லிவர்ல இருந்து எல்லாத்தையுமே பணத்து மூலியமா விலை போக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஃபியா தமிழ்நாட்டுல செயல்படுது. அந்த மாதிரி மாஃபியாவை இதுவரைக்கும் யாருமே அறிவியல் பூர்வமா அதை கண்காணிச்சு அதை வெளியிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய விரும்பல. புதுசா விஜயண்ணா ஆட்சி அமைச்சனே ரூட் மாஃபியான்னு ஒரு புதுசா ஒன்ன கொண்டு வந்துட்டு விஜயண்ணா மேல பழி சுமத்திட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு பயன்படுற எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஊடகங்களும் எந்த பத்திரிகைகளும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. மக்களுக்கு எதிரான விஷயங்களை எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கிறாங்க. இப்ப போன ஆட்சி வரைக்கும் இவ்வளவு மாஃபியாக்கள் செயல்பட்டுச்சு. இது எல்லாமே உண்மையா இல்லையா? மக்களாகி நீங்களே சொல்லுங்க. இத்தனை மாஃபியா இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு மாஃபியாக்களா இருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மக்களுக்கு முறைகேடான ஒரு செயல் அப்படின்னு கண்டுபிடிச்சு வெளியில யாரு பத்திரிகையாளர்களோ மற்ற சேனல் நியூஸ் சேனலோ வெளிக்கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு விஜயண்ணா ஆட்சி அமைஞ்ச உடனே அவரு அறிவியல் பூர்வமா ரூட் மாஃபியா அப்படின்னு உன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் எங்களை ரூட் மாஃபியான்னு சொல்றீங்க. எங்களோட டிவிக்கு ஆட்சிய அந்த ரூட் மாஃபியாவாது இந்த மாதிரி மாஃபியா கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி மாஃபியாவில்தான் அழிக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு புறன்பா செயல்படுற மாஃபியாவை நாங்க எங்க ரூட் மாஃபியா உடைச்சு எரியட்டும், அது ஒரு சரித்திரம் படைக்கட்டுமே. இப்ப விஜயன் ஆட்சியில் அமைஞ்சு 1 மாசம் ஆகல, எத்தனை மாஃபியாக்களை உடைச்செறிஞ்சிட்டு இருக்காரு. எத்தனை கல்குவாரிகளை மூடி இருக்காங்க. மாஃபியாவை உடைச்சிருக்காங்க. கல்குவாரிகளை மூடி ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா வேலை பார்க்காத இடத்துல, ஆர்கன்ஸ் திருடுற இடத்துல அவங்கள இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள போக வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஜிஹெச்ல வேலை பார்க்காம லஞ்சம் வாங்குறவங்களை தூக்கி இருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் மாஃபியாவை உடைச்சிருக்காரு. மணல் மாஃபியாவை உடைச்சிருக்காரு. ட்ரக் மாஃபியா போதை பொருட்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ட்ரக் மாஃபியாவை உடைச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல யார் யார் லஞ்சம் வாங்குறாங்க, யார் யார் ஆர்கன்ஸ் திருடுறாங்க, அதை இன்னைக்கு முன்னோக்கு பார்வையா எங்க விஜயண்ணா செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேத்து வந்த நியூஸ் கூட தனியார் ஸ்கூல்ல என்ன அளவுக்கு கட்டணம் வசூலிக்கிறீங்க அதை போர்டுல எழுதி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது எஜுகேஷனல் மாஃபியாவை உடைச்சிருக்காரு. இந்த மாதிரி லிக்கர் மாஃபியா, போதைப் பொருள் அரசாங்கத்துக்கு நிர்ணயம் பண்ண அதிகமான அமௌண்ட் வசூல் பண்றத அதெல்லாம் இன்னைக்கு உடைச்சிருக்காரு.
இந்த டைம் தான் இன்னைக்கு மதுபானம் நீங்க விற்கணும், இந்த டயத்துக்கு மேல விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இதுவரைக்கும் யாருமே உடைக்காத மாஃபியா எங்க விஜயண்ணா வந்து நான் சொன்ன அந்த 5 மாஃபியாவுமே உடைச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே நல்ல திறமையான ஆட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரூட் மாஃபியா, ரீல்ஸ் ஆட்சி, கவர்ச்சி ஆட்சி, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. எல்லாத்தையும் வந்து முள்ளால் எடுக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்க விஜயண்ணா முள்ளால் எடுப்பாரு. இருக்கிற தீயவைகள் அனைத்தையும் ஒழிச்சு காட்டுவாரு. அதுக்குதான் எங்க விஜயண்ணா இன்னைக்கு சிஎம் ஆட்சியில அமைஞ்சிருக்காரு.